ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி கார்த்திக் சேனல். சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி மழை பெய்யுது பாருங்கள். சென்னையில் எங்கள் வீட்டு வாசல் எவ்வளோ தண்ணி நிற்குது பாருங்கள். இதை விட நான் ஒரு அருவி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ தான் மழை வந்து ஸ்லோவாக இருக்குது. ஒரு அருவி காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி காத்தடிக்குது வருங்க. என் மேலே தண்ணி அடிச்சிட்ருக்கு. இங்கே பாருங்க, மாடி வந்து ஃபில் ஆகி தண்ணி வந்து கீழே கொட்டுது. நான் ஃபஸ்ட்டே வீடியோ எடுத்திருப்பேன். என்னன்னா வந்து எப்படி கொட்டுது பாருங்க தண்ணி. ஃபஸ்ட்டு நான் வீடியோ எடுத்திருப்பேன். என்னன்னா வந்து வீட்டில் வந்து ஜன்னல் பக்கமும் தண்ணி சாரல் அடிச்சு வீட்டில் தண்ணி வந்துடுச்சுங்க. செமையாக போயிட்டுருக்குங்க தண்ணி. இந்த மாதிரி மழை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாள் கொட்டுது. மாடி ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. எப்படி மாடி ஃபில் ஆயிருக்குன்னு பாருங்க. சரியான மழை, தண்ணி ஃபுல்லாக நிற்கிது. எப்படி கொட்டுது பாருங்க. அருவி மாதிரி கொட்டிட்டு இருக்கு. சரிங்க உங்களுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்கு. இவ்வளோ வெயில்ல இப்படி ஒரு மழை எதுக்கு எனக்கு புரியல. அதான் போல இருக்கு. இயற்கை மட்டும்தான் அதோட இஷ்டத்துக்கு இருக்க முடியும். நம்மளாலலாம் அதோட இஷ்டத்துக்குலாம் இருக்க முடியும். நம்மளோட இஷ்டத்துக்கு இருக்க முடியாது. இயற்கை நினச்சா வெயில் அடிக்கும். இயற்கை நினச்சா வந்து இந்த மாதிரி மழை பெய்யும். எப்படி பாருங்க, எவ்வளோ தண்ணி கொண்டுட்டு பாருங்களேன். செமையா இருக்குல்ல பார்க்கவே. நாளைக்கு வேற கிளம்பணும். நான் வேலைக்கு மம்மி இதை வந்து பார்த்துட்டு இருக்கேன். எப்படி வேலைக்கு போகிறதுன்னு கூட எனக்கு தெரியல. ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து தண்ணிலாம் வந்துருச்சு. இங்கே இந்த இடத்துல மட்டும்தான் அங்கே தண்ணி கம்மியாக இருக்கும். வெளியில் அந்த பக்கம்லாம் போகணுன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர தண்ணியாக இருக்கும். அதுவும் ரைட் சைட்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, முட்டிக்கால் அளவுக்கு நேரம் தண்ணி நிற்கும். எங்கள் வீட்லேயே எப்படி கொட்டுது பாருங்க. ஒன்றில் எங்கள் வாசல்லே பாருங்கள் எப்படி தண்ணி நிற்குதுங்க. இவங்கெல்லாம் தண்ணி நிற்காது, போயிட்டே தான் இருக்கும். அது அங்கே என்னமோ போகாமல் இருக்குது. வாசலில் துணியை போட்டு வச்சுருக்கேன். வாசல் வழியாக நிறைய தண்ணி வந்ததுனால துணியை போட்டு வச்சுருக்கேன். புளிஞ்சு எடுத்துகிட்டு தான் வெளில வந்து நான் உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். திருப்பியும் மழை பெஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக தண்ணி வரும். நான் கதவு மூடிடுவோம். உங்கள் வீட்டு சைடும் சென்னையில் மழை பெய்யுதான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் சென்னையை தாண்டி வேறு ஏதாவது சிட்டியில் இருக்கீங்கன்னா அப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள்.